போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் நிப்பளிக்கு ஈடில்லையே. பீடம் வாருங்களிலே மகளே, ஆண்டவர் சந்நிதி சேருங்களிலே குலமே. ஆலய பீடம் வாருங்களிலே மகளே, ஆண்டவர் சந்நிதி சேருங்களிலே குலமே. மனத்தாங்கல்களோடு மனமாற்றுகளோடு செல்ல, மனமாற்றங்களோடு செல்ல, சமபந்தி விருந்தில் சங்கமிப்போம். ஆலய பீடம் வாருங்களிலே மகளே, ஆண்டவர் சந்நிதி சேருங்களிலே குலமே. ஆலய பீடம் வாருங்களிலே மகளே, ஆண்டவர் சந்நிதி சேருங்களிலே குலமே. திருப்பலி முன்னுரை. அன்பு உள்ளங்களே, இன்றைய இறையாட்சியில் நம் மனங்களை திறந்து கொள்ளும் அழைப்பு எழுகின்றது. இயேசு, நான் பூமிக்கு நெருப்பையே எரிய வைக்கின்றேன், அது ஏற்கனவே எரிந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்கிறார். இந்த நெருப்பு என்பது இறை அன்பின் தீ. அது நம் பாவங்களையும் சோம்பலையும் எரித்து நம்மை புதுப்பிக்கின்றது. இன்று இறைவன் நம்மிடத்தில் உண்மையையும் நீதியையும் தேர்ந்தெடுக்க அழைக்கின்றார். இது சில சமயங்களில் பிரிவையும் வேறுபாட்டையும் உண்டாக்கினாலும் அது சத்தியத்திற்காகவே. இந்த திருப்பலியில் இறை அன்பின் தீ நம் மனங்கள் எரியட்டும். சத்தியம், நீதி, மன்னிப்பு நிறைந்த வாழ்வை வாழும் அருளை நாம் இறைவனிடம் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இன்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் எப்போதும் உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ செய்தருளும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 19 23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன். முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிக்கேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கியிருந்தீர்கள். அதுபோல இப்பொழுது தூய வாழ்வுக்கும் வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த பொழுது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டிருக்கவில்லை. அப்போது நீங்கள் செய்த செயல்கள் எண்ணி இப்பொழுது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள். அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு. மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழும் நிலை வாழ்வு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். நற்பேர் பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீயபடி இல்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உருபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். அவர் நீரோடையோரும் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவார். நேர்மையாளின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
இறை வார்த்தைகள் 49 53 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது என் விருப்பம். ஆயினும் நான் பெற வேண்டிய திருமுழுக்கு உண்டு. அது நிறைவேறும் அளவு நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாக்கி இருக்கிறேன். மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, பிளவை உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இது முதல் ஒரு வீட்டில் உள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும், மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பார். தந்தை மகனுக்கும், மகன் தந்தைக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமியார் தன் மருமகளுக்கும், மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறோம் என்றுதான் நாம் எல்லோருமே அறிந்த உண்மை. எல்லா விதத்திலுமே நாம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கின்றோம். எல்லா விதத்திலும் அதற்கு எந்த ஒரு குறைபாடே கிடையாது. எல்லா விதத்திலும் நாம் பாவத்தில் மூழ்கி பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாக இருக்கிறதை இன்றைய வாசகம் நமக்கு கூறுகின்றது. அன்புக்குரியவர்களே, கிராமப்புறத்துகள் எல்லாம் நாம் போயிருந்தோம் என்றால் நமக்கு தெரியும். குளங்கள், ஏரிகளில் நாம் பார்த்தோம் என்றால் அந்த குளங்களில் தாமரைப்பு மலர்ந்திருக்கதை நாம் பார்த்திருக்கின்றோம். அவ்வாறாக அந்த தாமரை அதனுடைய செடியில் இருந்தே அது ஒரு சேற்றோடு சேற்றாக மாசுபடுந்த அந்த நீரோடு அது பின்னி பிணைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அந்த செடி மொட்டு விட்டு மலர்ந்து ஒரு மலராக வரும் பொழுது அது எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. அதே போல் அந்த சேரானது அந்த தாமரையை அணுகுவதில்லை. அந்த தாமரை மலரானது மிகவும் தூய்மையான இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல்தான் மனித வாழ்க்கையில் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் எவ்வளவு பாவங்கள் இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை ஒரு மாசற்ற வாழ்க்கை, தூய்மை நிறைந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் புனித சின்னப்பர் இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறார். நீங்கள் வலுவுடையவர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே உங்களிடத்தில் நான் எளிய முறையில் பேசுகிறேன். உங்களுக்குள் கட்டுக்கடங்காத தீய வாழ்வு, நெறியடான தீய வாழ்வு, கெட்ட சிந்தனைகள், கட்டுக்கடங்காத பாலுணர்வுகளை கொண்டு நீங்கள் உங்கள் உடலையும் உள்ளத்தையும் பாவத்துக்கு உள்ளாக்கி பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் என்று தெளிவாக சொல்கிறார். உண்மை, அதுதான் உண்மை. இந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் நம்முடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் நாம் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கின்றோம். திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது குருவானவர் நம்ம இடத்தில் ஒரு கேள்வி கேட்பார். பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலையை நீங்கள் விட்டு விடுகிறீரா என்று கேட்கும் பொழுது, ஆம் நாங்கள் விட்டு விடுகிறோம். சாத்தானின் ஆதிக்கத்தை நீங்கள் விட்டு விடுகிறா என்று கேட்கும் பொழுது, ஆம் நாங்கள் சாத்தானின் ஆதிக்கத்தை நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் எல்லா வாக்குறுதி கொடுத்த பிறகும் கூட நாம் பாவத்தில் தான் வாழ்கின்றோம். காரணம், நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பாவ உணர்வுகள் தலைதறித்து ஆடிக்கொண்டு நம்மை ஆண்டவருக்குள், கிறிஸ்துவுக்குள் ஒரு நல்ல பரிசுத்தமான வாழ்வு வாழ்வதற்கு அது தடையாக இருக்கின்றது. அதைத்தான் புனித சின்னப்பர் மீண்டுமாக சொல்றாரு. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்லுகிறாரு, உங்களுடைய தீய நாட்டங்கள், உங்களுடைய ஊழியலுக்கேற்ப வாழ்க்கை முறை, உங்களுக்குள்ளே உங்கள் இடையே சண்டை சச்சரவும், பொறாமை, போட்டி பொறாமையும், கட்சி மனப்பான்மையும், கட்டுக்கடங்காத பாலுணர்வுகளும், தீய நாட்டங்கள் இருந்து கொண்டு உங்களை பாவத்துக்கு அடிமையாக்கி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே நீங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதுதான் உண்மை. பாவத்துக்கு எதிரான பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு மனம் போன போக்கில் நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்ப்பதில்லை.
மனம் போன போக்கள் எல்லாம் தெரியும். நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும். ஆனால் தெரிந்திருந்து கூட நாம் பாவத்தில் தான் பாவத்துக்கு அடிமையாகி பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உபகாரம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை சொல்லுகிறது. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நன்மையும் தீமையும் நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நீதியையும் அநீதியையும் உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். நீ எதை தெரிந்து கொள்வாய்? ஆசீர்வாதத்தையா அல்லது சாபத்தையா? நன்மையா அல்லது தீமையா? நீதியா அல்லது அநீதியை தெரிந்து கொள்வாய்? எதை தெரிந்து கொள்வாய்? எல்லாம் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். எதுவுமே மறைவாக வைக்கப்படவில்லை, எல்லாம் தெரியும். ஆனால் தெரிந்திருந்தும் நாம் எதை நாடுகிறோம், எதை நாம் முன்வைத்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுதுதான் எது நன்மை எது தீமை என்று நமக்கு தெரியும். இப்படியாக ஆண்டவருடைய வார்த்தை அனைத்தும் நம்ம அறிந்து கூட அவர் நன்மையும் தீமையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார், நீதியையும் அநீதியையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த அநீதியை தேடி, அந்த சாபத்தை தேடி, அந்த தீமையான காரியத்தை தான் நாம் முன்வைத்து கொண்டு அதிலே நாம் வாழ ஆசைப்படுகிறோம். இதுதானே உண்மை. அப்படித்தானே எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் எல்லாம் இந்த உலகமே தீமையான பாதையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படியாக நம்முடைய புத்தி மந்த புத்தி உடையவர்களாக கல் நெஞ்சமுடையவர்களாக இருக்கின்றோம். திருப்பாடல் 58 4வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. செவிட்டு விரியன் பாம்பு தன் விஷத்தால் தன் காதை செவிடாக்கி கொள்வது போல பாவம் என்ற விஷத்தால் அவர்கள் தாங்களே செவிடாக்கி கொள்கிறார்கள். அந்த செவிட்டு விரியன் பாம்பு என்ன செய்யுமா? அது தலையை கொண்டு போய் மண்ணுக்குள்ள புதைத்துக்கிறோமா. அந்த உடல்லாம் வெளியே இருக்கும். அந்த தலையை கொண்டு போய் மண்ணுக்குள்ள புதைத்து வைத்து கொண்டு ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் இருக்கும். யாராவது தெரியாம அதை மீச்சிட்டா போதும், அப்படியே போட்டு தெளியும். அதுதான் அதனுடைய குணம். அதுபோல நமக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் நாம் எதுவும் தெரியாத ஒன்றும் தெரியாத கபடற்றவர்களாக பாவத்துக்குள் நாம் மூழ்கி இருக்கின்றோம். எல்லாம் தெரியும், தெரிஞ்சிருந்து நம் பாவத்துக்குள்ளே மூழ்கி இருக்கிறோம். அப்ப எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கை? எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆண்டவர் நன்மை தீமை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். எல்லாம் தெரிந்தும் அறிந்தும் நாம் பாவத்தில் விழுகின்றோம் என்றால் அதற்கு யார் காரணம்? கடவுளா காரணம்? இல்லவே இல்லை, நம்மதே காரணம். அதே போலதான் ஆண்டவர் சொல்றார். ஏசாயா புத்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னை நோக்கி உங்கள் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது நான் பாராமுகத்தனாய் இருக்கின்றேன். நீங்கள் தொடர்ந்து ஜெபித்தாலும் கூட உங்களுடைய ஜெபம் என்னுடைய செவிகளுக்கு கேட்கப்படுவதில்லை. காரணம், நம்ம வெளிவேடமான ஜெபம் மனதுக்குள் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளிவேடத்திற்காக நாம் ஜெபிப்பது, ஆண்டவரிடத்தில் ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று நினைப்பது, அது மிகவும் கடினமான காரியம். காரணம், நமக்குள் இருக்கக்கூடிய அந்த பாவங்களை நாம் விட்டு ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுதுதான் ஆண்டவர் தருவார். அப்ப பாவத்தை நாம் மனதுக்குள் வைத்துக்கொண்டு ஏதாவது ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்பது அது 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 மிகவும் கடினமான காரியம். எனக்கு தெரியும், ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் என்ன செய்வார்? இந்த தச்சு வேலையா, கார்பெண்டர்னு சொல்லுவாங்க, கார்பெண்டர் ஒர்க் சொல்றாங்கல்ல, அந்த கார்பெண்டர்ஸ் கூட்டு போவார் சென்னைக்கு. நான் அந்த 2 நாளுக்கு முன்களாக நான் கேள்விப்பட்டேன். அவர் கூட்டு போயிட்டு வருவார். ஒரு ஆளுக்கு 1150 ரூபாய் சம்பளம் ஒரு நாளைக்கு. இவர் என்ன செய்வார்னு தெரியுமா? 10 பேரை கூட்டு போவார். ஒவ்வொரு நபருக்கும் 1000 ரூபாய் கொடுத்து விட்டு மீதம் அந்த 180 ரூபாயை 10 பேருக்குள்ள அந்த 180 ரூபாய் 1500 ரூபாயாக ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்வார். அப்ப இப்படி எடுத்துக்கொள்ளக்கூடியவர் மற்றவருடைய உழைப்பை திருடக்கூடியவர்களுக்கு ஆண்டோடைய ஆசீர்வாதம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. அவர் கோயிலில் எப்படி ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப வெள்ளை ட்ரெஸ்ஸுலாம் போட்டு பயங்கரமாக வருவார், வாசகம் வாசிப்பார், எல்லாம் செய்வார். ஒரு 10 ரூபாய்க்கு மெழுகுதிரியை வாங்கி வச்சுட்டு 10 ரூபாய் காணிக்க போட்டேன்னு ஆண்டவர் ஏற்றுக்குருவாரா? உன்னுடைய தீய செயல்களை நீ எண்ணி பார்க்க வேண்டும். தீய செயல்களை நீ விடுபட்டு நீ பரிசுத்தமாக வாழும் பொழுதுதான் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படும். அப்படியாக நாம் அப்படி செய்ய தவறிவிட்டு நாம் மீண்டுமாக பாவத்துக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை. நம்முடைய செயல்பாடுகள் கூட ஆண்டவருக்கு உகந்ததாக இருக்காது, ஆண்டவருக்கு அருவருப்பை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதனாலதான் ஏசாயா புத்தகத்தில் சொல்றாரு, உங்களுடைய தீய செயல்களே உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு பிளவை உண்டாக்கி உள்ளன.
உங்களுடைய பாவங்களே கடவுளுடைய செவியில் கேட்காதவாறு அவருடைய முகத்தை மறைத்துள்ளார் என்று நாம் ஏசாயா புத்தகத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். இப்படியாக நாம் செய்யக்கூடிய பாவ செயல்கள் தான் நம்முடைய உடலையும் உள்ளத்தையும் பாவத்துக்கு அடிமையாக வைத்திருக்கிறது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் என் குடும்பத்தில் இவ்வளவு கஷ்டம், ஏன் எனக்குள்ள இருக்க நோய் போக மாட்டேங்குது, ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனை, எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. அது வேறு எங்கே இருந்து வரவு இல்லை, எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு. அப்ப பாவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நிலையை நினைத்து பார்க்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த சிந்தனை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஏன் மனிதன் ஒரு நடைபெணமாக வாழ்றான்? காரணம் அவனுக்குள் பாவம் நிறைந்து இருக்கிறது. பாவம் நிறைந்திருப்பதால் தான் அவனுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படியாக அந்த மக்கள் ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் எல்லாம் நச்சதில 15வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்றாரு, இம்மக்கள் உதட்டினால் என்னை புகழ்கிறார்கள், இவருடைய உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது என்று. அப்படியாக வெளிவேடத்திற்காக நாம் ஜெபித்து கொண்டு ஏதோ நம்முடைய தவறுகளை எல்லாம் நாம் மறைத்து கொண்டு அந்த தவறுகளுக்கெல்லாம் நாம் ஒத்துக்கொண்டு அதுக்கு பாவ அறிக்கை செய்துவிட்டு நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு நாம் பரிசுத்தமாக வாழாமல் ஏதோ நானும் ஜெபிக்கின்றேன், நானும் ஆலயத்துக்கு வருகின்றேன், நானும் ஆலயத்துக்கு கோயிலில் காணிக்கப்படுகிறேன் என்று வெளிவேடத்தை பின்பற்றி வாழும் பொழுது நம்முடைய ஜெபமும் ஒருபோதும் கேட்கப்படாது. நாம் மீண்டும் மீண்டும் பாவத்துக்குள்ளே நாம் மூழ்கி கிடைக்கிறோம் என்றுதான் இன்றைய நற்செய்தியும் இன்றைய முதல் வாசகம் அதைத்தான் கூறுகிறது. இப்போ பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் உண்மை. ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்றோம். அப்ப என்ன செய்யணும்? அது புனித சின்னப்பர் அத்தையே சொல்றாரு, நீங்கள் உங்களுடைய ஊனியலுக்கேற்ற வாழ்க்கை முறைகளை நீங்கள் விட்டு விட்டு நீங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நீங்கள் வாழ்வடைவீர்கள். அத்தையே சொல்றாரு, வாழ்வடைவது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவை நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை எப்படி அணிந்து கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவனுடைய பண்புகளை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனுடைய பண்புகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் கலாத்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது அதில் 9 அந்த கனிகள் இருக்கும், தூயாவின் கனிகள் இருக்கும். அன்பு, அமைதி, பொறுமை, பரிவு, நம்பிக்கை, நன்னயம், தன்னடக்கம், கனிவு ஆகிய இந்த கொடையை, இந்த கனிகளை நாம் நம் ஆடைகளாக அணிந்து கொண்டு மற்றவர்களுக்கு நாம் ஒரு ஒளியாக, இந்த உலகிற்கு ஒளியாகவும் மற்றவர்களுக்கு நாம் முன்மாதிரியாகவும் நாம் வாழும் பொழுதுதான் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் கூட ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். அதனால ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, ஏசாயா புத்தகத்தில் சொல்றாரு, என்னிடம் வாருங்கள், எனக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். அப்ப ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அவரோடு நாம் ஒன்றிணைந்து அவரோடு நாம் வாழும் பொழுது ஆண்டவர் எல்லாவித ஆசீர்வாதங்களும் நிரப்புவார். நம்முடைய பாவத்துக்கு நாம் அடிமையாகாமல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார், வழிவகுப்பார் நம்முடைய வாழ்க்கையில். அப்படியாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பாவக்கரைகள் பாவத்தை நினைத்து பார்த்து பாவத்திற்காக மனம் வருந்தி நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் கூட பார்த்தோம் என்றால் இந்த பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், யூதர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு எதிரான, அதாவது இறையரசின் சிந்தனைக்கு எதிரான மாறுபட்ட சிந்தனைகளை சிந்திக்கின்றார்கள், தவறான சிந்தனையை சிந்திக்கின்றார்கள். அதுவல்ல உண்மையான அந்த யாரெல்லாம் இறை வார்த்தைக்கு எதிராக சிந்திக்கின்றார்களோ அவர்களும் தூயாவிக்கு எதிராக பேசுகிறார்கள், தூயாவிக்கு எதிராக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தூயாவிக்கு எதிராக வாழ்வதெல்லாம் பாவமான வாழ்வு. ஆகவே நாம் பாவத்துக்கு அடிமையாகாமல் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக இத்திருப்பலி வழியாக மன்றாடி ஜெபிப்போம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் வேண்டுதல்களையும் தேவைகளையும் இறைவனுடைய வழிபடத்திற்கு நாம் கொண்டு வருவோம். வானக தந்தையே, திரு அவையை வழிநடத்தும் நம் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தர் ஆகிய அனைவரையும் இறைவனின் மதிப்பீடுகளான இறை அன்பு, பிறர் அன்பில் நிலைத்து நிற்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனான இயேசுவே, எமது பாரத நாட்டிற்காக வேண்டுகின்றோம். எம் தலைவர்கள் சுயநலம் மறந்து பொதுநலனில் அக்கறை கொண்டு சிறப்புடன் வாழ இறைவா மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவை ஆகாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதி வாழ்ந்த புனித சின்னப்பரை போல இன்றைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இளைஞர் இளம் பெண்கள் இவர்களுக்காக வேண்டுகிறோம். நல்வாழ்வை கண்முன் கொண்டு நிலை வாழ்வுக்காக இறைவா உம்மை வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளின் பால் இரக்கம் கொண்டவரே, மழையினாலும் இயற்கையின் அழிவினாலும் அகதிகளாக இருக்கின்ற மக்களுக்காக வேண்டுகின்றோம். நல்வாழ்வு நல்கிட நல்லாசிர் பொழிந்திட இறைவா உம்மை வேண்டுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இம்மாதம் ஜெபமாலை அன்னையின் மாதம். இம்மாதத்தில் ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக இறை தந்தையின் ஆசீரும் இறை மகனின் உடனிருப்பும் அன்னையின் பரிந்துரையும் எல்லா குடும்பங்களிலும் கிடைத்திட, குழந்தை செல்வம் நோய் நொடியின்றி காத்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கு மேலாக நம் வாழ்வில் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கு பலிபீடத்திற்கு கொண்டு வந்திருக்கிற மன்றாட்டுக்களை எல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். நிறைவா உனக்கிட நான் தரும் காணிக்கையே உவப்புடன் கேட்பாயின் நிறைவா பலியினை நான் தருகின்றேன் பலியினை நான் தருகின்றேன் உன் பரமர பணிந்து மகிழ்கின்றேன் உன் பரமர பணிந்து மகிழ்கின்றேன் உனக்கிட நான் தரும் காணிக்கையே உவப்புடன் கேட்பாயின் நிறைவா உழைப்பின் கரீது உனக்காக முன்னல் கொடைகளின் பலனாக உழைப்பின் கரீது உனக்காக முன்னல் கொடைகளின் பலனாக படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன் உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன் உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் கேட்பாயின் நிறைவா உனக்கென நான் தரும் காணிக்கையே உவப்புடன் கேட்பாயின் நிறைவா. அன்பிற்கு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு அனுபவம் வந்து அளிக்கருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமதருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதை நிரவுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே,
தூயகரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடவையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானத்துதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தே அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து விற்று பருகுங்கள். ஏனெனில் இது
உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இவ பாவம் மன்னிப்புக்கின்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருவரவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகம் எங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மேதக ஆயர் நீதிநாதன் எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். இங்கு கூடியிருக்க அனைவரை நினைவு கூர்ந்தருளும். உன் பிள்ளைகள் எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் நிறைவான ஆசீர்வாத தந்தையவர்களை வழிநடத்துவீராக. குறிப்பாக யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்கின்றார்களோ அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். யாரும் நினையாத ஆண் மக்கள் மேல் இரக்கம் வைத்து அவர்கள் செய்த குற்றங்குறையெல்லாம் மன்னித்து அவர்களுக்கு வான்வீட்டில் இடமளித்து முடிவில்லாத ஒளியை அவர்கள் மேல் ஒளிரச் செய்வீராக. மேலும் உயிர்த்தல் மீது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசியப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகியோர் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புனிதைத்து வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறைவடி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயமென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நிலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் இன்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை வாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தருகிற விருந்துக்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீ நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்திற்கு காற்று. வாழ்வை அளிக்கும் வல்ல
ஆண்டவரை விண்ணக வழியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உலக நலன்களின் உதவியால் மறு உலக நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அன்னை கற்று தந்த ஜெபமாலை, வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் தூய நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜெபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் தூய நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று தந்த ஜெபமாலை. இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுரை ஜெபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நமது தந்தையை தொழுது தொடங்கும் ஜெபமாலை, அவள் பரிவுடன் நம்மை மீட்டருள் புரியும் மறையுரை ஜெபமாலை. அருள்நீரை மறி அருள்நீரை மறி என்ன வேண்டும் ஜெபமாலை. அருள்நீரை மறி அருள்நீரை மறி என்ன வேண்டும் ஜெபமாலை. பிள்ளை குரல் கேட்டு அன்னை விரைந்து வந்து அரவணைக்கு செய்யும் ஜெபமாலை, அரவணைக்கு செய்யும் ஜெபமாலை. வெற்றி தரும் ஜெபமாலை, அன்னை கற்று